ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நல்ல ஸ்பைசியான கிரேவி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டை போட்டுக்கலாம். பட்டை லைட்டாக பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி இது மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், சாஃப்டாக ஆகணும். இது மாதிரி நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு இதை அப்படியே நல்லா சுருள வெந்து வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இன்றைக்கி ஒரு விடுகதை கேட்க போகிறேன். இது பழைய விடுகதை தான், நிறைய பேருக்கு தெரியும் ஆன்சரு. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பன் சொரியன், ஆத்தாள் சடைச்சி, பிள்ளைங்க சக்கரை கட்டி. அது என்ன? இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விடுகதை தான். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருப்போம். அது சுருண்டு அந்த மசாலா வாசனைலாம் போகணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ்ஸாக போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட கோட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஆக்சுவலாக இது வந்து திக்கான ரெசிபிங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சிக்கன் வேகிற அளவுக்கு ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வெந்து வரும்போது நல்லா திக்காக இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைசியான ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். திக்காகி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நான் வந்து இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ இல்லை திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இன்னும் வாசம் சேர்க்கறதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நான் வந்து இன்றைக்கி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டு வாங்கினேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கடையில் சொல்லி வாங்கிக்கோங்க.
இது வந்து சாப்ஸ் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை போட்டு கேட்டு வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் கேட்ட விடுகதைக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.